இங்க இந்த பையன் ரெண்டாவது தாரமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர இத பார்த்தா அவன் பொண்ணுக்கும் முதல் மனைவிக்கும் ரொம்பவே கஷ்டமாயிருது. அதனால அந்த முதல் மனைவி எதுக்கு நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சண்டை போடுறா. அதுக்கு அந்த பையனும் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சுத்தமா பிடிக்கவே இல்ல, எனக்கு இந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் அவ கூட தான் வாழ நினைக்கிறேன்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போய் பெட்ரூம்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அவன் முதல் மனைவிக்கும் பொண்ணுக்கும் ரொம்பவே கஷ்டமாகி அழ ஆரம்பிச்சிராங்க. ரெண்டாவது மனைவி காலையில எந்திரிச்சதும் அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அம்மாவை டீ போட்டு எனக்கு எடுத்துட்டு வர சொல்லணும்னு சொல்றா. இந்த குட்டி பொண்ணு அவ சொன்ன மாதிரி அவ அம்மா கிட்ட போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அப்ப ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா கடைக்கு போய் திங்ஸ் வாங்க போயிருக்காங்க. அதை பார்த்து அந்த ரெண்டாவது மனைவி அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட ரெண்டாவது மனைவி வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு, அதனால மா போட்டு தொடன்னு சொல்லி தொடக்க வைக்கிறா. அந்த நேரம் பார்த்து அந்த பையன் வந்துறான். அவன் பொண்ணு வீட்டு வேலை செய்யறத பார்த்துட்டு இந்த வேலையை நீ ஏன் செய்யறன்னு கேக்குறான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு அம்மா கடைக்கு போயிருக்காங்க, அந்த ஆண்டி தான் என்னை வீட்டு வேலை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துறா. இதை கேட்டதும் அந்த பையன் அவன் ரெண்டாவது மனைவியை அரைஞ்சு என் பொண்ணெல்லாம் வேலை வாங்குற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிடுறான். அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு வாமிட் எடுத்துறா. அது மட்டும் இல்லாம நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிடுறா. இப்ப கொஞ்சம் மாசம் கழிச்சு அந்த பொண்ணு நிற மாச கர்ப்பிணியா இருக்கு. அந்த பையனும் அவன் ரெண்டாவது மனைவி கிட்ட நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்றான். அவ ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இந்த பொண்ணு பெட்ல இருந்து தெரியாம கீழே விழுந்துறா. இந்த பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இந்த குட்டி பொண்ணு அவ அம்மாவை கூட்டிட்டு வரா. இந்த குட்டி பொண்ணுடைய அம்மா அவ ஹஸ்பண்ட் ரெண்டாவது தாரமா கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு அவ ஹஸ்பண்டுடைய ரெண்டாவது மனைவி வயித்துல இருந்த குழந்தையும் காப்பாத்திரா.